மதுரை உட்பட தென் மாவட்டங்களில் இந்த ஆண்டில் ஜனவரி முதல் நவம்பர் வரை 2098 கிலோ கஞ்சா, 27,458 கிலோ குட்கா, 3,692 கிலோ கூல் லிப் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா கடத்தி விற்றதாக 1935 வழக்குகள், குட்கா விற்றதாக 3,886 வழக்குகள், கூல் லிப் விற்றதாக 1,451 வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அதை முற்றிலும் ஒழிப்பதற்கான முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வருகிறார். இருப்பினும் இந்த வழக்குகளின் எண்ணிக்கையும், கிலோ கணக்கில் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருள் எண்ணிக்கையும் மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை வாங்கி மதுரையை மையமாக வைத்து தென் மாவட்டங்களுக்கு சப்ளை செய்யப்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. தென்மண்டல ஐஜியாக அஸ்ராகர் பொறுப்பேற்றதும் கஞ்சா வியாபாரிகள் பலர் கைது செய்யப்பட்டதோடு கஞ்சா விற்று வாங்கிய சொத்துக்களை முடக்கியதாக செய்திகள் வெளியாகின. அவை அனைத்து மாவட்டங்களிலும் போலீஸ் அதிகாரிகள் முன்னுதாரணமாக வைத்து செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. உயர்நீதிமன்றமும் பாராட்டியது. இந்நிலையில் தென்மண்டல ஐஜியாக பிரேமானந்த் சின்ஹா இந்த ஆண்டு ஜூலையில் பொறுப்பேற்றார். திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதி ரவுடிகளை கட்டுப்படுத்தியதோடு போதைப் பொருட்கள் விற்பனை, கடத்தலை தடுக்க அந்தந்த மாவட்டங்களில் தனிப்படைகளை அமைத்ததாக தகவல்கள் வெளியாகின. கிலோ கணக்கில் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததோடு 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதிகமாக கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் மதுரையும், குட்கா வழக்கில் விருதுநகரும் முதலிடத்தில் உள்ளதாகவும் தற்போது தரவுகள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடியில் மெத்தபட்டமைன் போதை மருந்தும், மதுரை, விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கூல் லிப் பாக்கெட் விற்றதாக வழக்கு பதிவு செய்ததில் தேனி முதலிடத்தில் உள்ளது. தென் மாவட்டங்களில் வெறும் ஓராண்டில் 7,272 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கஞ்சா, குட்கா உட்பட 33,258 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.